ட்ரெய்லரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை பார்த்து படம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தளபதிக்காக படம் பார்க்குற மாதிரி இல்லாமல் படத்தில் கதைன்னு ஒன்று இருக்கணும். ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 2-3 படத்தோட அந்த சிங்க் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஹை காய்ஸ், வெல்கம் பேக். என் மூவி சிரி பார்த்ததில் தெரியும். ஸோ இன்றைக்கி தளபதியோட கோட்டோட படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட எபிக் வீடியோ தான் அது. ஸோ லெட்ஸ் see. அண்ணன் வரார் வெளியீடு. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a god of stats. தளபதி விஜய். Yeah. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. லைலா குழந்தை இருந்துச்சுன்னா டென்ஷன் இல்ல. ஆஃப்டர் லாங் டைம் லைலா எல்லாம் பார்க்குறேன். இப்பெல்லாம் அலோபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வருது. வழக்கம் போல அந்த ஃபன்னா கொஞ்சம் இருக்கு. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எல்லா விஷயத்துக்கு ஃபேமிலியோட ஹாலிடே போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நானும் விஜய் தப்பில்ல, நீங்களும் அனுபவிக்கலாம். இல்லப்பா, you're in danger. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கிறேன். சென்னையில ஈரோடுல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. ஒரு வயசான என்னையா, lion is always a lion. தளபதி. Yes. So it's a shock all time. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. September 5 in theaters. Okay. ஸோ ஆக்சுவலாக தளபதிக்கு வந்து ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் என்ட்ரு ஆக போகிறாரு. ஸோ இதோட படம் ஒரு கரியர் வந்து முடியறது நினச்சாலே வந்து ரொம்ப அதுவே ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசஸ் வந்து அடுத்த ஹீரோக்கள் வந்து கொடுக்கணுமான்னு நமக்கு தெரியல. அதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஸோ ஒன்ஸ் தளபதி சொல்லுவாங்கள்ல, ஸோ லைன் இஸ் லைன் அப்படின்ற மாதிரி தளபதி இஸ் எவர்கிரீன் தளபதி தான். ஸோ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் மூவி மாதிரி. ஐ மீன் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கோ நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ கெஸ்ட்வே இப்போ ஆக்சுவலாக பண்ண முடியல. ஆனால் வந்து மோகன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் ஆஸ் வில்லனாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ ரோல் வெயிட்டேஜ் நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரபுதேவாவுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் அந்தளவுக்கு அவர் காட்டல. ஆனால் பிரசாந்த் வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்கான்னு பார்த்தாலே தெரியுது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபயராக இல்லை, அது அந்த ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ மியூசிக் யுவன் போட்டாரா இல்லைனா வந்து பிரேம்ஜி போட்டாரான்னு தெரியல. ஸோ வந்து அது ஒரு பக்கம் வந்து ஒரு திக்காக இல்லை அது. ஸோ மியூசிக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணும் படத்துக்கு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபயராக இல்லை. ஆனால் தளபதி அவர் ரொம்ப வேறு லெவலில் இருக்கார். ஆக்சுவலாக அது ஏஐ ஜென்ரேட்டர் தளபதியோட வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் தளபதி வேறு லெவலில் இருக்காங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக காட்டியிருப்பாங்க. உங்களால் முடியலையா நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. பட் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஜென்ரேட்டர் தளபதி வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் மேபி அது தியேட்டரில் பார்க்கும்போது அந்த சீனோட லிங்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா
மேபி அது இப்படி ஒன்றும் தெரியல. இதுமாதிரி ட்ரெயிலர் பார்த்து கெஸ்ஸே பண்ண முடியல. ட்ரெயிலர் நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு நிறைய பேர் எடுக்காமல் ஒரு லிமிட்டடாக எடுத்து எனக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி கண்டிப்பாக ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயும் பிரேம்ஜி வந்து ரோல் இருக்குது. அது பெரிய ரோல்லாம் ஒரு சீனில் தான் காட்டினாங்க. சரவணன் வந்து ஓடி வராரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இனிமேல் பயங்கரமாக இருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் ஜென்ரேட் விஜயோட பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் விஜயே வந்து சூப்பராக இருக்காரு. அவருக்கே இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டிருந்தாலே அப்பா பையன் ரோல் அப்படி ரொம்ப பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் ஏஜ் ஜென்ரேட்டருக்கு வந்து அந்தளவுக்கு எடுப்படலைன்னு சொல்லுவேன். ஆனால் மற்றபடி ஸ்க்ரீனோட அப்பியரன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, எடுத்து இந்த குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ படத்தை பார்த்தா தெரியும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி. மற்றபடி மியூசிக் கொஞ்சம் ஃபயராக கொடுத்துருக்கலாம். அதுதான் ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன ஒரு 8 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 lakh வியூஸ் மேலே தாண்டி போயிருக்கு. ஆஸ் யூஷுவல் தளபதி வந்து ரெக்கார்ட் கிரியேட்டர் அப்படின்னு ரெக்கார்ட் பிரேக்கர். ஸோ ஹீ த ஒன்லி ஹூ கேன் மேக் ஹிஸ் ஓன் ரெக்கார்ட் அண்ட் ஹீ த ஒன்லி கேன் பிரேக் தி ஓன் ரெக்கார்ட். அது வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் ட்ரெய்லரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை பார்த்து படம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தளபதிக்காக படம் பார்க்குற மாதிரி இல்லாமல் படத்தில் கதைன்னு ஒன்று இருக்கணும். அதுதான் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட்டில் வந்து நல்லா பேசப்படும். அதில் இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது இருக்கணும். ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 2-3 படத்தோட அந்த சிங்க் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னது வந்து அவன் மங்காத்தாவோட லிங்க் உள்ள சாயல் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காதில் பூ வச்சுட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உண்மையோட சூப்பராக இருந்தது. வச்சுட்டு மருதமுறை மாமனிலேன்னு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இதை பார்க்குறக்குள்ள போதும் இதில் வந்து லவ்வும் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அது பிளாக் பஸ்டராக ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு பயங்கரமான படமாக இருக்கணும் நினைக்கிறேன். லெட்ஸ் see on September 5. Bye.